தவமும் தவமுடையார்க்கே அவமதனை அத்திலார் அதை மேற்கொள்வது. என்ன சொல்கிறார் வள்ளுவார்னா, தவமும் தவமுடையார்க்கே. தவம் இருக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். காட்டில் போய் உட்காந்துக்கணும், எந்த வித டார்ச்சரும் இல்லாமல் அவனுக்குள்ள இறைவன் ஓம் நமச்சிவாயா நமச்சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, அல்லாவே இயேசுவின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அவன் தனியாக போய் இருந்து தவம் இருக்கிறது. இந்த தவம் எல்லாராலையும் இருக்க முடியாது. அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, தவமும் தவமுடையார்க்கே அவமதனை அக்திலார அதை மேற்கொள்வது. புத்தர்கிட்ட ஒருத்தன் போனான். குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, அதாவது குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஒரு இல்லற வாழ்க்கை என்பதே துன்பம் நிறைந்தது தான். கண்ணதாசன் சொன்னது, வள்ளுவர் சொன்னது. அந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கும்போது ரொம்ப கஷ்டம் வந்துட்டா, போடா பிள்ளை பொண்டாட்டி எல்லாம் வேணான்னு விட்டுட்டு போகக்கூடாது. ஒருத்தன் போனான், நான் தவம் இருக்க போகிறேன், புள்ள பொண்டாட்டி பேத்தி பேரன் யாரு முகத்துலையும் மிளிக்க மாட்டேன், நான் தவம் இருக்க போகிறேன்னு காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போனவன் புத்தரை பார்த்துட்டான். புத்தர் உட்காந்துருந்தாருங்க. என் குடும்பத்தையே வெறுத்து வந்துட்டேன் சாமி, உங்கள்கிட்ட அடைக்கலாம், அவரை இங்கேயே உட்காந்து தவம் இருக்க போகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், வீட்டுக்கு வாசலுக்கே போக மாட்டேன்ட்டான். இல்லற வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்தது தான். அந்த துன்பத்துக்காக பயந்து துறவரத்துக்கு வராத, அதை விட இது கஷ்டம்னார். இவன் கேட்கல, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பந்த பாசமே வேண்டான்னு உட்காந்துக்கிறேன், காலில் விழுறேன். சரி, உனக்கு 1 மாதம் டைம் தரேன், அது வரைக்கும் இருந்து பாரு, இல்லைன்னா ஓடி போயிடு அப்படின்னாரு. சரின்ட்டான். அவன் உட்காந்து அவரோட புத்தரோட என்ன சொன்னாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், தவம் வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு 10 நாள் கழிச்சு அங்கேருந்து ஒருத்தவன் ஒரு நாய்க்குட்டி ஒடியாந்து, இவனை காணும் பாசமாக வளர்த்த நாய்க்குட்டி வந்துச்சு. இவன் பார்த்தான், ஐயோ நம்ம வளர்த்த நாய்க்குட்டி நம்ம கூட வந்துட்ட, பரட்டி விட்டு பார்த்தான், போகல, இவங்ககிட்டே இருந்துச்சு. புத்தர்கிட்ட சொன்னான், சாமி இந்த நாய்க்குட்டி பாசமாக வளர்த்தது என் கூடயே இருக்கு, போக மாட்டேங்குது, என் கூட இருந்துட்டு போகட்டுமே. சரின்ட்டார். அந்த நாய்க்குட்டியை தேடி அவன் மகன் வந்தான். இவனை பார்த்துட்டான், அப்பா நான் அவன் கூட இருக்கேன், நான் போகலன்ட்டான். பார்த்தான், பிள்ளைய பாசமாக வளர்த்தேன் சாமி, பிள்ளையும் என்கிட்டே இருக்காங்க, அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டார் புத்தர். சரி சரி, பையனை காணுமேன்னு தேடி அவள் மனைவி 1 மாதம் ஆகப்போது வந்துட்டான். சாமி புத்தர் பகவானே, என் புருஷன் போயிட்டு விட்டேன், நாய்க்குட்டி பண்ணிச்சு, என் மகனும் போயிட்டான், எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க, நானும் இங்கே இருந்துறானே அப்படின்னு பார்த்தாரு. உன்னை அடிக்கவே துரத்தி விடுவான், நீ தவம் இருக்க வந்த, உன் பொண்டாட்டி புள்ள நாய்க்குட்டி எல்லாத்தையும் வளர்க்கவா நாங்கள் தவம்